வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 30ஆம் தேதி 5வது மாதம் 2017ஆம் ஆண்டு வைகாசி மாதம் 16ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷ முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள், பூர்வீக சொத்தில் எல்லா விஷயத்திலும் கவனம். இரத்த கொதிப்பாளிகள், சர்க்கரை நோயாளிகள், இரத்தத்தில் கொழுப்பு உள்ள பாதிப்பு உள்ளவர்கள், மருந்து மாத்திரைகளை தவற விடுவது பெரும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். தேவையில்லாத குழப்பங்கள் நின்று தேவையில்லாத அதிக குடிக்கக்கூடிய நாள். எனவே மனதை ஒருநிலைப்படுத்தி இஷ்டப்பட்ட தெய்வத்தை காலையிலே நினைத்து அன்றாட பணிகளை ஆரம்பிப்பது நன்மை தரும். ஏதேனும் ஒரு கோபம் வந்தால் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்வது. வார்த்தைகளில் மட்டும் தேன் தடவை வார்த்தை. வாக்குஸ்தானத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்த்தால் நீங்கள் வார்த்தைகளை கொடுப்பதும் சரி, வார்த்தைகள் பேசுகின்ற சமயத்திலும் சரி, எச்சரிக்கை இல்லை என்றால் பெரும் கஷ்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரியத்தில் ஜெயம். உத்தியோகத்தில் இந்த சங்கடங்கள் நிவர்த்தி, படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள், யோக பலங்கள், அனுகூலங்கள் காணப்படுகிறது. தொழில் நிமித்தமாக இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள் காணப்படுகிறது. சிக்கல்கள் தீரக்கூடிய நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் பயணங்கள் பலவிதத்தில் யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள் காணப்படும். இடமாற்றங்கள் வந்தால், உத்தியோக மாற்றங்கள் வந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கொள்வது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படுத்தி தரும். தாய் தந்தையர் உடல்நிலைக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம். எல்லா விதத்திலும் ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் காணப்பட்டாலும் பிள்ளைகளால் மிகப்பெரிய அனுகூலங்கள் காணப்படுகிறது. பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படுகிறது. புது உறவுகள் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவர்கள். கர்ப்பஸ்திரிகளுக்கு அனுகூலமான நல்ல செய்தி கிடைக்கப்பெறக்கூடிய நல்ல நாள். தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் படிப்பு, தொழில் மற்றும் விஷயத்தில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல நாள் ஆரம்பித்துள்ளதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு உத்தியோகம், தொழில் அமைப்பில் இரத்தபந்த உறவுகள் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, படிப்படியாக நல்ல விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் தீர்வது, பெரும் தொழில் அமைப்பில் இருந்தவர்களுக்கு சங்கடங்கள் நிவர்த்திகள் காணப்படுகிறது. சந்தோஷமும் அனுகூலமும் ஒன்று சேர்வதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள் காணப்படுகிறது. அதே சமயம் மன சஞ்சலங்கள் மட்டும் பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த விஷயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வெயின் விரயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். உடைமைகளை, விலையுயர்ந்த உடைமைகளை வங்கி பெட்டகத்தில் வைத்துக் கொள்வதே நன்மை தரும். பயணங்கள் சமயத்தில் திசை தவறுவது, அதை தேவையில்லாத உங்களுடைய எண்ணங்கள் தவற விடுவதனால் விபத்துகள் ஏற்படலாம். அந்த விஷயத்தில் கவனம். அனாவசிய பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். தொலைதூர பயணங்கள், துக்க பயணங்கள் போன்ற விஷயத்திற்கு குடும்பத்தாருடன் ஒன்றாக செல்லாமல் தனித்தனியாக செல்வது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அதே போல் தொழில் மற்ற விஷயத்திலெல்லாம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் கொடுக்கல் வாங்கலில் மிக நிதானம். நிறைய பணங்கள் மற்ற விஷயத்தில் கையாள்வர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பலவிதமான சந்தோஷத்துக்கு உண்டான நல்ல செய்தி கிடைக்கப்பெறும். நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று தீரும். குடும்பத்தாருடன் ஒன்று சேர்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தி தரும். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயருவதை கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள் காணப்படும். ஏற்றம், அனுகூலங்கள் ஒன்று சேர்வதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில் முறையில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள் காணப்படும். தொட்டது துறங்கக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது பலவிதத்தில் யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். லாபத்தை தரக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள்.
யோகங்கள் அனுகூலங்கள் எல்லாம் படிப்படியாக ஒன்று பின் ஒன்றாக வரும். உத்தியோகத்தில் எந்தவித முடிவுகளும் எடுக்கக்கூடிய நல்ல தருணத்தில் இருக்கிறீர்கள். வீணாக குழப்பிக் கொள்ளாதீர்கள். சிறு சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். படிப்படியாக இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்கு உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள் காணப்படக்கூடிய யோகத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெளிவட்டார வண்டி வாகன மாற்றங்கள் எல்லாம் பல விதத்தில் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத் தருவதற்குண்டான அனுகூலமான செய்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். சிறு சிறு வாக்குவாதங்கள் மற்ற விஷயத்தில் மட்டும் குடும்பத்தார் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை. வயது முதிர்ந்தவர்களுடன் வாக்குவாதங்கள் செய்யாதீர்கள். அவர்களிடம் அனுசரணையாக பேசுவது மிக முக்கியம். எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தில் உள்ள விருச்சிக ராசிக்காரர்கள் விபரீதத்தில் கொண்டு செல்லக்கூடிய காலகட்டம் இது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே சுதாரித்துக் கொள்ளுங்கள். மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். நிதானத்துடன் பேசுங்கள். உத்தியோகமாகட்டும், வெளிவட்டாரமாகட்டும், தொழிலாக இருக்கட்டும், எல்லா விதத்திலும் ஏதோ ஒரு பிரச்சனை வரக்கூடிய காலம் இது என்பதனால் பொறுமையாக இருப்பது பல விதத்தில் நன்மை. ஆவேசப்படாதீர்கள். உங்களை பழி சுமத்தி தேவையில்லாத எல்லா குழப்பத்துக்கும் நீங்கள் தான் காரணம் என்று உத்தியோகத்திலோ தொழிலிலோ கட்டம் கட்டி வைத்து விடுவார்கள். எல்லோருடைய பிரச்சனைகளுக்கும் நீங்கள் பதில் சொல்லக்கூடிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவீர்கள். எனவே உஷாராக இன்றிலிருந்து இருப்பதே நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். சந்திராஷ்டமத்தில் உள்ளீர்கள் மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டால் போதும். அது வண்டி வாகனத்தை செலுத்துவோர்கள் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் போதும். சனியின் ஆதிக்கம் அந்த வண்டி வாகனத்தில் தான் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். நெருப்பு, உயரமான இடங்கள் மற்ற விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருந்தால் போதும். மற்றபடி யோகமும் அனுகூலமும் ஒன்று சேருவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளலாம். தைரியம் தன்னம்பிக்கையும் ஏற்படுவதற்குண்டான அமைப்புகள். பயணங்கள் அனுகூலங்கள். திட்டமிடாத பயணங்கள் கூட அனுகூலங்கள். அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தங்கள். பிரிந்த பெற்றோர்களை ஒன்று சேருவதற்குண்டான பிராப்தங்கள் கைகூடக்கூடிய அமைப்பு. தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக கடல் கடந்து இருந்தவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய பிராப்தத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பில் குழப்பங்கள் காணப்படலை. துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் முக்கியத்துவம் கொடுங்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். கடல் கடந்து நல்ல செய்தி வருவதற்குண்டான பெரிய அளவு தொழில் அமைப்பு ஒப்பந்தங்கள் ஏற்படுவது, திடீர் அதிர்ஷ்டம், மிகப்பெரிய யோக பலனை வருவது, அரசு அமைப்பில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திக்கு காணப்படுகிறது. பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்திகள், பிள்ளைகள் விஷயத்தில் படிப்பு, தொழில் அமைப்புக்கு உண்டான நல்ல செய்தி, சுபகாரிய தடைகள் நிவர்த்தி, அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் யோக பலங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். எதிரில் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படும். கொடுக்கல் பிரச்சனை தீர்வது, திடீர் பண வரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். எல்லா விஷயத்தையும் நீங்களாக போய் பேசி தெரிவித்துக் கொள்வது நன்மை தரும். மூன்றாம் நபர்களை அனுப்பக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி தரும். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். பணத்தட்டுப்பாடு பல விதத்தில் பாதிப்பை இருந்த அமைப்புகளுக்கெல்லாம் நல்ல நிவர்த்தி காணப்படக்கூடிய நல்ல காலகட்டங்கள் ஆரம்பிக்கிறது. யோகமும் அனுகூலமும் ஒன்று சேருவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். சிறு சிறு விஷயங்களில் கூட வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது பல விதத்தில் நன்மை அனுகூலங்கள். எடுத்த காரிய ஜெயம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது, ஏற்றம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்படும். பிள்ளைகளுடைய தேகாருக்கு மிக கவனமாக பிள்ளைகளுடன் வாக்குவாதங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். கர்ப்பஸ்திரிகள் சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை தரும். பிள்ளைகள் படிப்பு, தொழிலமைப்பில் திடீரென்ற பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய நாள் என்பதனால் கவனம். அதே சமயம் உத்தியோகம், தொழிலமைப்பில் எந்தவித பாதிப்புகள் காணப்படவில்லை. அரசு துறையில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.